வணக்கம், வெல்கம் டு சித்ரா முட்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் வந்து 2 பெரிய மாம்பழமாக 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதை ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரீசரில் வச்சு சில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு சர்க்கரை. பழம் எப்படி ஸ்வீட்டாக இருக்கோ அதுக்கு பொறுத்து நீங்கள் வந்து சர்க்கரையை வந்து கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. பழம் ஸ்வீட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் சர்க்கரையை குறைச்சி போட்டுக்கோங்க. சர்க்கரையே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் தேனை விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த பழமும் சர்க்கரையும் சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் அடிச்சிடுவோம். ஒரு 1/2 கப்பு சர்க்கரை. சர்க்கரையும் மாம்பழமும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கூழ் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நிறையா இருக்கு இல்லையா, நான் அதனால பாதியாக அரைக்க போகிறேன். ஒரு பாதி எடுத்து வச்சுப்போம். நாம் பால் விட்டு அரைக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரீசரில் வச்சு சில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பால். ஓகேவா? அதனால் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரீசரில் வச்ச பால் இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். பாருங்க, பால் ஊற்றி அரைச்சது இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், மிச்ச பாதியும் சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பால் அரைச்சினா கொஞ்சம் திக்கு, பால் மாம்பழம் சர்க்கரை எல்லாம் சேரும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அடிச்சிட்டிங்கன்னா மிக்சியில் இருக்கிறதும் ஒட்டாமல் அப்படியே வந்துடும். பாருங்கள், க்ளீனாக இருக்குது பாருங்கள் மிக்சியே. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுது நம்மளுடைய மேங்கோ மில்க் ஷேக். நம்மளுடைய மேங்கோ மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுது. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.